திருநங்கை வேட்பாளரை நிறுத்திய சீமானுக்கு கிடைத்த வரவேற்பு. இந்த தலைப்புல நம்ம இந்த காணொலியை விரிவாக காண இருக்கோம். இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, வேறு யாருமே இதை செய்வதில்லை. செய்வதற்கான ஒரு துணிவு அப்படிங்கிறது ஒரு ஆட்கள்கிட்டயும் கிடையாது. தமிழக அரசியல்ல சொல்ல, இந்திய அரசியல்ல, இன்னும் சொல்ல போனா உலக அரசியல்ல இவர்கள் தயங்கக்கூடிய விடயங்களை ஒரு உலகத்தின் பார்வையில் பார்க்கக்கூடிய சிறிய இடமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல மிகவும் சிறியதாக பலராலும் சொல்லப்படுகிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வை செய்து காட்டியிருக்காங்க. அதுல ஒரு துளி கூட பின்வாங்காம அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிகழ்வை அவங்களால முடிந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் முதல் முறை அப்படின்னு நிறைய பேர் தவறாக பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவே ஒருத்தவங்களை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி அவங்களை நிறுத்தும் போது மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. அந்த நேரத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக நிக்க வச்சு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பா களம் கண்டாங்க. அதற்கான பிரச்சனைகள் நிறைய வந்தது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அந்த அளவுக்கு இருந்தது. இது எதற்காக பதிவு செய்யறோம் அப்படின்னா, திடீர்னு சீமான் அவர்களுக்கு இது மேல அக்கறை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவதாகவும், அதே நேரத்தில் சமீபத்தின் ஒரு மேடையில் ஏறும்போது அவர் எல்ஜிபிடிக்கு என்னுடைய ஆதரவு கிடையாது, திருநங்கைகள் அவங்க மட்டும்தான் நான் ஆதரவை கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் பேசினதாக சொல்றாங்க. அவர் அப்படி குறிப்பிடவில்லை. அவர்களது கருத்துக்கு இவர் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்ல. இப்ப திருநங்கைகள் அப்படிங்கிறது பல வருடமாக நம்ம படிச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சு அது ஹார்மோனல் ப்ராப்ளம்ங்கிறத உணர்ந்துட்டோம். ஆனா மற்ற விடயங்களை இன்னும் அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கல. அதனால அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரே தவிர, இவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அவர்களை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடல. இந்த விடயத்தை கனடாவில் வாழக்கூடிய பெண், இப்ப நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படத்துல இருக்கவங்க தெளிவாக இந்த விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னும் சீமான் அவர்கள் திடீர்னு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக இதை பண்றாரு அப்படின்னு சொன்னா அதை ஏற்க முடியாது. அவருக்கு எப்பவுமே நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதையும் அவங்க சேர்த்தே பதிவு பண்ணியிருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல தமிழக அரசியலை கவனிச்சுட்டு இருக்க உலக தமிழர்கள் அனைவருமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தால் ஏமாற்றப்பட்டு வாழ்ந்து கொள்ள அந்த உறவுகளுக்கு தான் இன்னும் தமிழ் தேசியத்திற்கான அந்த புரிதல் வராமல் இருக்கிறது. நிச்சயம் 26 தேர்தல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலோடு எழுச்சியை ஏற்படுத்தி அவன் சீமான் அவர்கள் வெற்றி பெற வைக்க உதவும் அப்படின்னு நம்ம நம்புவோம்.